யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகை இருக்குது. ஒன்று வந்து ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அடுத்தது வந்து மிக்சட் இன்கான்டினன்ஸ். ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ்னால் ஒருத்தருக்கு யூரின் வரா மாதிரி இருக்குது, அந்த டைமில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அர்ஜென்ட்டாக வரும்போது அவங்களோட யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா ஒரு தும்மம் போதோ இரும்பம் போதோ ஒரு பர்சனுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அண்ட் மிக்சட் இன்கான்டினன்ஸுங்கிறது இந்த 2 வகைகளும் இருக்கலாம். இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் எது வேணாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்துட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு யூரின் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலே பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கிகிள்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்குது. அந்த எக்ஸசைசஸை வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அண்ட் ஃபேமிலி டாக்டரும் டீச் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைசஸை பண்ணலாம். லைக் டெய்லி காலையில் 20 தடவை, மத்தியானம் 20 தடவை, நைட் 20 தடவை பண்ணலாம். அதை பண்ணுறதுனாலே பெல்விக் ஃப்ளோர் வந்து டைட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கும் மீறி சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, உங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே போல் நைட்டு தண்ணி குடிக்கிறது, 6 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறது வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக குடிச்சிக்கலாம், தேவைங்கிறத மட்டும் குடிச்சிக்கலாம். டே டைமில் நிறையா தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் செய்கிறோம். அதுக்கு மேலே உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏதாவது யூட்ரஸ் இறங்கியிருக்கு அண்ட் இவங்க யூரினரி பிளாடர் இறங்கியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க.